எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்று சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒருவராவது இருப்பார். நீங்கள் நல்லது செய்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒரே ஒரு வார்த்தைதான் சொல்வார். இதெல்லாம் உன்னால்தான். அந்த வார்த்தை மனசுல ஒரு பெரிய காயம் மாதிரி பதிஞ்சிருக்கும். ஆனா அந்த காயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு பொறுத்துதான் உங்க வாழ்க்கை தீர்மானிக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அது வீண். வீட்டில் பிரச்சனைனா நீதான் காரணம், வேலையில் பிரச்சனைனா நீதான் காரணம். இப்படி பழி போடுறவர் உண்மையை பார்க்க மாட்டார். அவருக்கு தேவை ஒரு சுமை தூக்குகிற மனிதன். அது நீங்கதான். இன்று நீங்க புரிஞ்சுக்க போறது ஒரு முக்கியமான உண்மை. எல்லா பழியும் உங்களுடையது அல்ல. சிலர் தங்கள் தவறை மறைக்க உங்களை பயன்படுத்துவார்கள். சாணக்கிய சொல்றார், முட்டாள்களுடன் விவாதிக்காதே, அவர்கள் உன்னை தங்கள் நிலைக்கு இழுத்து விடுவார்கள். அதாவது அவருடன் ஆர்கியூ பண்ணினா நீங்க வெல்ல முடியாது. ஏன்னா அவர் உண்மையை காது கொடுத்து கேட்க கூட விரும்ப மாட்டார். எனவே சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. முதலில் அமைதி தேவை. தினமும் பழி கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நீங்களே சந்தேகப்படுவீர்கள். நான் தான் தவறு செய்தேனா? நான் திறமை இல்லாதவளா? இதுதான் அவரோட வெற்றி. நீங்க உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சா அவருக்கு வெற்றி. சாணக்கிய சொல்றார், உன் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதே. அதனால் நீங்க அவரிடம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காதீர்கள். நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காதீர்கள். நீதான் காரணம் என்று சொன்னால் ஒரு சிரிப்பு அல்லது ஒரு காம் பதில். சரி, அதை எப்படி சரி பண்ணலாம்? அந்த ஒரு லைன் அவரை கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா அவர் எதிர்பார்ப்பது ஃபைட், ஆனா நீங்க கொடுக்கிறது கண்ட்ரோல். உண்மையான சக்தி வெற்றி பெறுவதில் இல்லை, உங்களை நாங்களே கட்டுப்படுத்துவதில் தான் உள்ளது. ஒரு நாள் அவரே புரிஞ்சுக்குவார், நீங்க பிரச்சனை இல்ல, அவரோட எண்ணமே பிரச்சனைன்னு. அந்த நாளுக்கு முன்னாடி நீங்க ஸ்ட்ராங்காகி இருப்பீர்கள். விழித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.